எறும்பும் வெட்டுக்கிளியும். ஓ, சூரியன், காற்று, புல், இத அனுபவிக்காதவங்க யாராவது இருக்க முடியுமா? கோடைக்காலம் வந்துருச்சு. இந்த புல், வெயில், பழங்கள். இவன் தான் ரகு. இவன் ஒரு வெட்டுக்கிளி. இவனுக்கு பாடவும் பிடிக்கும், ஆடவும் பிடிக்கும். அது மட்டும் இல்லாம இவனுக்கு சோம்பேறித்தனமா படுத்திருக்கிறதும் பிடிக்கும். இவனுக்கு கோடைக்காலமும் பிடிக்கும், புல்வெளியும் பிடிக்கும். ரகு ஒரு சந்தோஷமான வெட்டுக்கிளி. ஓ, எனக்கு கோடைக்காலம் தான் பிடிக்கும். இந்த புல்லோட வாசனை, நடந்து வரும் பழங்கள். என்னது, இந்த பழம் நடந்து வருதே? ரகு பயந்துட்டான். ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பழத்தை நோக்கி ரகு போனான். பழம்? ஏய், சொல்லு, நீ யாரு? ஏதாவது பேயா? மந்திர சக்தியா? அந்த பழம் ரகுவை நோக்கி வந்துச்சு. மெதுவா நகர்ந்துகிட்டே வந்துச்சு. அது திடீர்னு, உதவி, உதவி, பழம் என்ன நோக்கி வந்துகிட்டே இருக்கு, உதவி, அந்த பழம் என்ன தாக்க வருது. என்ன என்ன அங்க சத்தம்? ரகுவுக்கு அங்க யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அங்க ஒரு டஜன் எறும்புகள் இருந்துச்சு. அதாவது அந்த பழத்துக்கு கீழே. நான் ஒண்ணும் பயப்படல. உனக்கு தெரியுமா, நான் ஒரு வெட்டுக்கிளி. நான் எப்பவும் ஓடிக்கிட்டும் குதிச்சுக்கிட்டுமே இருப்பேன். ஓ மிஸ்டர் ரகு, பழத்தை பார்த்து நீ பயப்படலையா ரகு? ஹேய் ஹே எறும்பே, குதிக்கிறதுங்கிறது என்னோட பழக்கம். ஆமா, ஒரு டஜன் எறும்புக எல்லாம் சேர்ந்து இந்த பழத்தை தூக்கிட்டு போறீங்களா? வேடிக்கையா இருக்கு. நான் ரொம்ப பெரியவன். பழத்தை தூக்குறதுக்கு எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை. அது சரி, இவ்வளோ பெரிய பழத்தை நீங்க எப்படி சாப்பிட போறீங்க? அத சொல்லுங்க. நீ புரியாம பேசாத ரகு. இத நாங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு போகல. நாங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க பாரு. சேகரிக்கிறேன்னு எறும்பு சொன்னதும் ரகு அந்த இடத்தை திரும்பி பார்த்தான். அங்க எறும்புகள் வரிசையா போய்கிட்டே இருந்துச்சு. அதாவது ஒரு பெரிய பள்ளத்தை நோக்கி. அதுங்க தக்காளி, பேரிஸ், மக்காச்சோளம், அப்புறம் கேரட்டை எல்லாம் தூக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு எறும்பும் அத பள்ளத்துக்குள்ள போட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கு மத்த எறும்புகள் உதவி பண்ணுச்சு. இத பார்த்த ரகுவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எறும்புங்க வரிசையா வந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க? எதுக்காக அந்த பள்ளத்துல இதையெல்லாம் போடுறீங்க? என்ன, அந்த பழங்கள் ஏதாவது கெட்டு போச்சா? நீ புரியாம பேசாத ரகு. இத நாங்க சாப்பிடுறதுக்காக கொண்டு போகல. நாங்க சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்க பாரு. ஓஹோ, நீங்க ரொம்ப ரொம்ப சின்னவங்க. அதனால நீங்க உணவை சேகரிச்சு வச்சுக்கணும். ஆனா எனக்கு அந்த அவசியம் கிடையாது. எனக்கு ஆத்து பக்கத்துல இருக்கிற காத்தும் அந்த இலைகளுமே போதுமானது. அதை வச்சு நான் சந்தோஷமா பொழைச்சுக்குவேன். எறும்புகளுக்கு தெரியும் இந்த ரகு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவங்களுக்கு தெரியும் ரகு சொல்ற பேச்சே கேட்க மாட்டான்னு. அவனோட வழியிலேயே அவனை விட்டுட்டு இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. புத்தி இல்லாத எறும்புகளே, இவ்வளவு அற்புதமான இயற்கையை இப்படி மிஸ் பண்றீங்களே. குளிர்காலம் ஒன்னும் நம்மள கொண்டு போடாது. அப்பவும் கண்டிப்பா நமக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைச்சே தீரும். நாளைய பத்தி வீணா எதுக்காக கவலைப்படணும்? ரகு எறும்புக சொன்னதை கேட்கவே இல்லை. அங்க இங்கேயும் குதிச்சுக்கிட்டே பசும்புல்களை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். குளத்துல படுத்துக்கிட்டே தெனா வெட்டா விசில போட்டுக்கிட்டு ஜாலியா இருந்தான். சில வாரங்கள் கழிச்சு பார்த்தா ரகு நல்லா குண்டாயிட்டான். ஒரு நாள் ரகு புல்வெளி மேல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய வரிசையில எறும்புகள் இலைகளை தூக்கிட்டு போறத அவன் பார்த்தான். ஆச்சரியப்பட்டான். எறும்புகளே, என்ன இது?
இந்த இலைகளையும் கிளைகளையும் எங்க கொண்டு போறீங்க? இதை எல்லாத்தையும் நாங்க குளிர்காலத்துக்கு இதமா இருக்கிறதுக்காக கொண்டு போறோம். நீயும் சேகரிச்சு வை ரகு. குளிர்காலம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும். குளிர்காலம் எப்பவும் சில்லுன்னு தான் இருக்கும். நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. நான் ஒருத்தன் தானே, கண்டிப்பா எனக்கு ஏதாவது கிடைக்கும். எறும்புகளுக்கு தெரியும் ரகு சொல் பேச்ச கேட்க மாட்டான்னு. ஒரு எறும்பு தெரியாம கால் தவறி விழுந்துருச்சு. என்னோட கால். ஏய், உனக்கு என்னாச்சு? நீ நல்லா தானே இருக்க? இல்ல, என் கால் வலிக்குது. என்னால நடக்க முடியல. சரி வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இல்ல வேண்டாம், என் வீடு ரொம்ப தூரம். நீயும் விறகு தூக்கிட்டு போகணும்ல. அது பரவாயில்ல, நீ என்னோட முதுகுல ஏறி உட்காரு. நான் உன்னை உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். உண்மையாவா? நீ அப்படியே பண்றேங்கற? ஓ வா, நான் கண்டிப்பா பண்ணுவேன். ரகு எறும்ப தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு பறந்து போனான். இதுவரைக்கும் எறும்பு இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதில்ல. அங்க இருக்கிற பச்சை பசுமையான நிலங்கள், ஓடும் நதி, நீர்வீழ்ச்சி, இது எல்லாத்தையுமே அந்த எறும்பு ஆசைத்தீர பார்த்தது. எறும்போட வீட்டுக்கு வந்ததும் அங்க ஏகப்பட்ட எறும்புகள் இருக்கிறத பார்த்து ரகு ஆச்சரியப்பட்டான். அதுங்க இலைகளையும் பழங்களையும் சேகரிக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அப்புறம் ரகு கீழே உட்கார்ந்தான். அவன் மேல உட்கார்ந்திருந்த எறும்பு கீழே இறங்குச்சு. Thank you மிஸ்டர் ரகு. ஓகே குட்டி எறும்பு, பறந்து வந்தது சந்தோஷமா இருந்துச்சா? சரி போயிட்டு வா, காலை பத்திரமா பாத்துக்க. ஹலோ ரகு, சாப்பாடு சேகரிக்க நீ ஆரம்பிச்சிட்டியா? குளிர்காலத்துல நீ எங்க தங்க போற? ஓ, நான் ரொம்ப ரொம்ப பெரியவன். குளிர்காலத்துல எனக்கு தேவையானதை நானே தேடிக்குவேன். நாளைய பத்தி எதுக்காக நம்ம கவலைப்படணும்? நாட்கள் கடந்து சென்றது. கோடைக்காலம் முடிய இன்னும் சில நாட்களே இருந்தது. மரங்கள் இருந்து இலைகள் உதிர ஆரம்பிச்சுது. புல்லோட நிறம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ரகு நாளுக்கு நாள் குண்டாயிட்டே போய்கிட்டு இருந்தான். காஞ்சு போன இலை மேல சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருந்தான். வானத்தை பார்த்துக்கிட்டே மிச்சம் இருந்த பச்சை இலைகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான். என்ன இது, எறும்புகளை காணுமே. அவங்க நான் சொன்னதை கேட்டு நடந்துப்பாங்க போல இருக்கே. பண்ணட்டும், இயற்கையை என்ஜாய் பண்ணட்டும். எது எப்படி இருந்தாலும் அவங்க ரொம்பவே மிஸ் பண்ணிட்டாங்க. குளிர்காலம் தொடங்கிவிட்டது. பனியினால் தரையெல்லாம் மூடப்பட்டது. பழங்களும் புல்லும் காணாமல் போய்விட்டது. ரகு தனக்கு ஒரு இலை கிடைக்காதான்னு சுத்தியும் முத்தியும் தேடிக்கிட்டு இருந்தான். ஆனாலும் அது கிடைச்ச பாடில்ல. அவன் சூடான இடத்தை தேடிக்கிட்டு இருந்தான். ஆனா பனி ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையுமே மூடி இருந்துச்சு. நாட்கள் கடந்து சென்றன. ரகு மிகவும் சோர்வான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டான். அவனுக்கு வீடும் இல்ல, சாப்பிட்றதுக்கு உணவும் இல்லை. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த எறும்புகள் சேமிச்சிருந்த உணவுகளை பத்தி. அப்பதான் ரகு உணர்ந்தான். அவன் அந்த எறும்பு கூட்டத்துக்கிட்ட போய் அந்த எறும்புகளை கூப்பிட்டான். யாராவது அங்க உள்ள இருக்கீங்களா? யாரது? ஓ ரகு, உனக்கு என்ன ஆச்சு? ரொம்ப குளிரா இருக்குது, என்னால தாங்க முடியல. நீங்க எனக்கு உதவி பண்ண முடியுமா? உணவு கொடுப்பீங்களா? குளிர்காலம் எப்பவுமே குளிரா தான் இருக்கும். அது உனக்கு தெரியாதா? நீ இதே மாதிரி தானே அன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்ன. அது மட்டும் இல்லாம நாளைய பத்தி எதுக்காக யோசிக்கணும்னு சொன்னல்ல. இப்ப என்ன ஆச்சு? புரிஞ்சுட்டேன். நான் செஞ்ச தவறை இப்ப புரிஞ்சுட்டேன். நான் கண்டிப்பா குளிர்காலத்துக்கு தயாராயிடுவேன். ப்ளீஸ் இப்ப ஏதாவது உணவு கொடுங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மத்த எறும்புகள் ராணி எறும்போட சேர்ந்து வெளியில வந்துச்சு. எங்ககிட்ட உணவு இருக்கு. நான் உனக்கு உணவு கொடுத்தாலும் உன்னால உள்ள வந்து தங்க முடியாது. ஏன்னா இந்த இடம் ரொம்ப சின்னது. ஆனா எனக்கு ஓ, உனக்கு என்னாச்சு? ரகு சாப்பிடாம இருந்ததால பசி மயக்கத்துல கீழே விழுந்துட்டான். ஓ நோ, நாம கண்டிப்பா அவனை காப்பாத்தணும். அவன் பசியோட இருக்கான். என் கால் அன்னைக்கு அடிபட்டப்போ அவன் எனக்கு ரொம்ப உதவி பண்ணான். என்ன நடந்துச்சுன்னு ராணி கிட்ட எறும்பு ஒன்னு சொல்லுச்சு. அது கீழே விழுந்து அடிபட்டப்போ ரகு தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்ததையும் சொல்லுச்சு. இலைகளால அவனை போத்தி விடுங்க. நம்ம கிட்ட இருக்கிற விறகுகளை வச்சு அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க. அவனும் நல்லா இருக்கணும்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட தேவையான சாப்பாடும் இருக்கு.
எறும்புகள் எல்லாம் சேர்ந்து ரகுவை ஒரு இலையால மூடி வச்சுதுங்க. அவனுக்காக ஒரு வீட்டையும் கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து ரகுவை வச்சாங்க. அவனுக்கு கொஞ்சம் பழங்களையும் சூப்பையும் கொடுத்தாங்க. ரகு கூடிய சீக்கிரமே கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டான். தேங்க்யூ ராணி, தேங்க்யூ எறும்புகளே, என்னோட உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. நீ ஒரு நல்ல வெட்டுக்கிளி ரகு. நீ என்னோட நண்பர்களை மறக்க கூடாது. இந்த குளிர்காலத்துல நாங்க உனக்கு உதவி பண்ணிருக்கோம். ஆனா எதிர்காலத்துக்கு நீ தான் தயாரா இருக்கணும். நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. நீங்க கவலைப்படாதீங்க. இனி நான் எதிர்காலத்துக்காக தயாரா இருப்பேன். சோம்பேறியா இருக்கவே மாட்டேன்.